சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆகா, அப்பா இல்லாத பொண்ணு இவ்வளவு நாளா அம்மாவை கூடவே இருந்து கவனிச்சிட்டு இருந்தா, அதான் அம்மாவை கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒண்ணு ஓடி வந்து பார்த்தால, நீ எதுக்கு கவலைப்படாத, சீக்கிரமே வந்துருவா. ஏய், நீ வேலைக்கு வேற போகணும், கண்ணை மூடிட்டு படுடா, தூக்கம் தானா வந்துரும். ஏன் இங்க தேவையில்லாம லைட் எரியுதுன்னு பார்த்தா, அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? உனக்கும் தூக்கம் வரலையா? செல்வமும் பாரு தூக்கம் வராம நின்றுட்டு இருக்கான், வெண்ணிலாவும் கூட இருக்கிறான். அதான் மகா சீக்கிரம் வந்துருவான்னு செல்வத்துக்கு ஆறுதல் சொல்லி. நல்லா சொன்னீங்க, ஆறுதல். அவன் மனசு சரியில்லைன்னு தனியா இருப்பான், நீங்க 2 பேரும் எதுக்கு அவனை தொந்தரவு பண்றீங்க? வாங்க வாங்க வந்து படுங்க. சரி சரி, நீ போ, நான் பின்னாடியே வரேன். டேய் செல்வம், புதுசா கல்யாணம் ஆனவன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டாலேன்னு ஏதோ கொஞ்சம் வருத்தத்துல இருப்பான். அது புரியாம நீங்க 2 பேரும் எதுக்கு அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறீங்க? ஏ வெண்ணிலா, உங்க அப்பா தான் ராத்திரிலாம் பேய் மாதிரி உலாத்திட்டு இருப்பாரு தூங்காம, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? வாடி வந்து படு. சரிம்மா, நான் படுத்துக்கிறேன், நீ போ. செல்வம், நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க, திரும்பி கூட பார்க்காம அப்படியே நின்றுட்டு இருக்க. ஏங்க, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? எதுக்கு அவனை போய் தொந்தரவு பண்றீங்க? வாங்க வந்து படுங்க. தொண பேச்சு. செல்வம், அம்மாவே சொல்லிட்டாங்க, நான் போய் படுக்கிறேன். குட் நைட் ரா. கொஞ்ச நேரத்துல என்னடா இது பொழப்புன்னு எனக்கு தோணுச்சுமா. தோணுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க இருந்து என் உசுரை வாங்கிட்டு இருக்க? போய் தொலைய, இங்க இருந்து போய் தொலை. ஏமா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்ட, இருந்து நீ தரப்போற 10 லட்சத்தையும் வாங்கிட்டு போயிடறனே. பணத்தை வாங்காம படி தாண்ட மாட்டான் இந்த ஜீவா. ஏன்னா நான் படி தாண்டா பத்துனேன். முறைக்கும் போது கூட இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என் பொண்டாட்டி. மரியாதையா போயிடு. நான் யாருக்கு என்ன பாவத்தை பண்ணி தொலைச்சனோ தெரியல, இவன் ரூபத்துல வந்து என்ன ஆட்டி படைக்குது.